பெரம்பலூர் அருகே அதிமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சிலர் அடிக்க பாய்ந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம் பெரிய வடகரை ஊராட்சியில் புதிதாக குடிநீர் தொட்டி கட்ட பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பெரிய வடகரை கிராமத்திற்கு வந்திருந்தனர். பூமி பூஜைக்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் 8வது வார்டு உறுப்பினருமான அதிமுகவை சேர்ந்த முருகானந்தம் பூமி பூஜை விழாவிற்கு தமக்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெரம்பலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், திமுக மாவட்ட துணை செயலாளர் பாஸ்கர், வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் நல்லதம்பி உள்ளிட்டோர் முருகானந்தத்தை தாக்க முற்பட்டு உள்ளனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த கிராம மக்கள் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனிடையே அதிமுக துணைத் தலைவரை திமுக எம்எல்ஏ தாக்க முற்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே தோல் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கையில் ரேகை கூட இல்லாததால் ஆதார் கார்டு கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கிட மாவட்ட ஆட்சியர் கற்பகம் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டார். பெரம்பலூர் அருகே உள்ள எளம்பலூரை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவரது மகள் பிருந்தா அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பிறந்தது முதல் பிருந்தாவிற்கு தோல் நோய் இருப்பதால் அவரது கையில் ரேகை இல்லை. இதனால் ஆதார் அட்டைக்கு பதிவு செய்வதில் சிக்கல் இருக்கிறது. ஆதார் அட்டை கிடைக்காமல் தவித்த சிறுமிக்கு அதனைத் தொடர்ந்து எந்தவிதமான அரசு ஆவணங்களும் அடையாள அட்டைகளும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயாருடன் வந்து மாவட்ட ஆட்சியர் கற்பகத்திடம் முறையிட்டார். மனுவை பரிசீலனை செய்த ஆட்சியர் இது சம்பந்தமாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்களை நேரில் உடனே வரவழைத்து பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெறும் அரங்கிலேயே சிறுமியை பரிசோதித்து அவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்க ஏற்பாடு செய்தார். சுமார் 10 நிமிடத்திற்குள் இந்த பணிகள் நிறைவடைந்து விட்டது. அந்த மாணவிக்கு மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை உடனடியாக வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரின் இந்த நடவடிக்கைக்கு மாணவி பிருந்தாவின் தாயார் சத்யா நன்றி கூறினார். குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தியதன் மூலம் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் ஆதாயம் அடைய பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக வலைதள பதிவில் குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம், இனத்தால் வேறுபடுத்தும் பிளவுவாத கொள்கையாக்க மத்திய பிஜேபி அரசு மாற்றிவிட்டதாகவும், இஸ்லாமிய மதத்தையும் இலங்கை தமிழரையும் வஞ்சிக்கும் வகையில் CAA சட்டம் இயற்றப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலில் அனைத்து அஸ்திரங்களும் எடுபடாமல் போன நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் பிரதமர் மோடி கரையேற முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் கலாச்சாரத்தை கால்டுவெல் போன்ற மிஷனரிகள் அழிக்க முற்பட்டதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். பேராசிரியர் ML ராஜா எழுதிய பழந்தமிழ் இலக்கியங்களின் பாரத பண்பாடு மற்றும் தமிழ் கல்வெட்டுகளில் பாரத பண்பாடு என்ற புத்தகத்தினை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாரதத்தின் அடையாளம் தமிழகத்தில் பிறந்துள்ளது என குறிப்பிட்டார். ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு சென்ற பிறகு தெற்கு பகுதியில் பிறந்த திராவிடர்கள் வேறு தோற்றம் கொண்டவர்கள் என பிரிவினை ஏற்படுத்த முயற்சி நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராமேஸ்வரம் கோயில் கோபுரம் வண்ணப்பூச்சு இல்லாமல் பொலிவின்றி காணப்படுவதாகவும் RN ரவி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டமும் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அம்பிகா சோனி,
அதிரஞ்சன் சௌத்ரி, குமாரி சல்ஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 39 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கக்கூடாது என கோரப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்திற்கு மனு அனுப்பினார். ஆனால் அது தொடர்பாக எந்த பதிலும் வராததால் தேர்தல் ஆணையத்திற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த ஆண்டிற்கான ரமலான் நோன்பு இன்று முதல் தொடங்குவதாக தமிழக அரசின் தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார். ரமலான் மாதத்தின் புதிய பிறை திங்கட்கிழமை தோன்றியதால் மார்ச் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ரமலான் நோன்பு தொடங்குவதாக தலைமை ஹாஜி சலாகுதீன் முகமது அய்யூப் தெரிவித்துள்ளார். பிறை தென்பட்டுள்ளதைத் தொடர்ந்து ரமலான் மாதம் நோன்பு தொடங்கியுள்ளதாக ஹிலால் கமிட்டி தலைவர் அப்துல் ரஹீம் இப்தாயியும் தெரிவித்துள்ளார். சிறப்புமிக்க ரமலானுடைய பிறை தமிழகத்தின் முக்கிய பகுதிகளில், குறிப்பாக மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் மிக தெளிவாக ரமலானுடைய பிறை காணப்பட்டு அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய தகவலின் அடிப்படையில் தலைமை காசி அவர்களுடைய அறிவிப்பின்படியும் தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் ரமலான் நோன்பு முஸ்லிம்கள் தொடங்கி இறை வழிபாட்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். சென்னை கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் டிசம்பர் மாதத்தில் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்யன் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 85,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் மோடி நாளை அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் இதில் 181 திட்டங்கள் தமிழகத்திற்கானது என்றும் கூறினார். மேலும் சென்னை மைசூர் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டிலேயே தமிழகத்திற்கு தான் அதிக வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் ஆர்என் சிங் தெரிவித்தார். Distance-wise, Vande Bharat is feasible only on those routes or the distances which can be covered in 8 hours. Already all these states have got more than 1 or 2 Vande Bharat. Like in Tamil Nadu, we are very lucky to have got maximum Vande Bharat trains. திமுக அரசு மீது குற்றம் சாட்டும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில்தான் அமைச்சர் ஒருவர் போதைப்பொருள் விற்பனையில் சம்பந்தப்பட்டார் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக கூறி திமுக அரசுக்கு எதிராக ஆளுநர் புதிய ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை அதிக அளவில் நடைபெற்றதாகவும் அப்போதைய அமைச்சர் ஒருவர் போதைப்பொருள் விற்பனையில் சம்பந்தப்பட்டது தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 22 தமிழக மீனவர்களையும் அவர்களது 3 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இத்தகைய கைது நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாழ்வாதாரத்தையும் பெருமளவில் பாதிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
உணர்வுபூர்வமான இந்த பிரச்சினையின் தன்மையை கருத்தில் கொண்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவித்திட விரைவாகவும் தீர்க்கமாகவும் நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்டிபிஐ மத்திய சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் ஜுனைத் அன்சாரி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜுனைத் அன்சாரி, ரமலான் பிறை தென்பட்டு இருக்கும் நேரத்தில் முஸ்லிம்களின் மத உணர்வை புண்படுத்தும் விதமாக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். தென்பட்டவுடன் ரமலான் மாதத்தை நோன்பிருக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில பாஜக அரசு ஒரு கொடூரமான ஒரு செயலை அரங்கேற்றி இருக்கிறது. இந்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் முழு இந்திய அளவில் இந்த போராட்டத்தினுடைய வீரியம் கொண்டு செல்லப்படும். தொகுதி பங்கீடு தொடர்பாக பிஜேபி நிர்வாகிகளுடன் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் பேச்சுவார்த்தை நடத்தினார். கூட்டணியில் இணைந்துள்ள நடிகர் சரத்குமார், ஜான் பாண்டியன் ஆகியோருடன் தொகுதி பங்கீடு குறித்து பிஜேபி நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். இதேபோன்று புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் ஆகியோர் மாலையில் பிஜேபி நிர்வாகிகளை கமலாலயத்தில் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதியை தங்கள் கட்சிக்கு ஒதுக்க பிஜேபி சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறினர். பிஜேபியுடன் இன்னும் ஓரிரு நாட்களில் தொகுதி உடன்பாடு எட்டப்படும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு பிஜேபி சார்பில் தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள கிஷன் ரெட்டி கூட்டணி கட்சி தலைவரான ஜி.கே. வாசனை சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் இணைந்திருப்பது கூட்டணிக்கு மேலும் பலம் சேர்ப்பதாக குறிப்பிட்டார். தமாகவிற்கான தொகுதி பங்கீடு குறித்து ஒரு சில தினங்களில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்தல் நேரங்களிலே மத்திய பாஜகவினுடைய மரியாதைக்குரிய முக்கிய பொறுப்பாளர்களும் அதேபோல பார்வையாளர்களும் கூட்டணி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து தலைவர்களையும் தொண்டர்களையும் சந்திப்பது என்பது நிச்சயமாக கூட்டணிக்கு மேலும் பலம் சேர்க்கிறது, கூட்டணிக்கு மேலும் களப்பணி ஆற்றுவதற்கு உற்சாகம் ஏற்படுத்துகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். பிஜேபி ஆட்சியில் இன்று வரை மல்யுத்த வீராங்கனைக்கு நியாயம் கிடைக்கவில்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கனிமொழி கலந்து கொண்டு மாணவர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தார். அப்போது சிலிண்டர் விலை 1000 ரூபாயை கடந்து பல நாட்களான நிலையில் தற்போதுதான் 100 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த விலை குறைப்பு மகளிர் தினத்திற்கு வழங்கும் பரிசு என பிரதமர் கூறியதன் மூலம் பெண்கள் சமையலறைக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டும் என அவர் நினைப்பதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். தவறு செய்தவர்கள் அவங்கதான் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். ஆனா இந்த சமூகம் அதை பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர, இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் பெண்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர, அந்த பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை.
நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு நெருங்கும் வேளையில் தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையரின் பதவி விலகல் குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தனது நடைப்பயணம் முடிந்தவுடன் ராகுல் காந்தி தமிழகம் வருகை தர இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கமிஷனில் ஒரே ஒரு கமிஷனர் தான், அதான் சீஃப் கமிஷனர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஒரு கமிஷனர் ரிட்டையர் ஆகிட்டாரு, ஒரு கமிஷனர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு. தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது மிகவும் வேதனை அளிக்கிறது. திமுக ஆட்சியில் நூலகத்துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது நூலகங்களுக்கு வெளிப்படைத் தன்மையுடன் நூல்கள் கொள்முதல் செய்வதற்கான இணையதளத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். மேலும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள நூல்களை வீட்டிற்கு எடுத்து சென்று படிக்கும் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னை, மதுரையை தொடர்ந்து கோவையிலும் பிரம்மாண்ட நூலகம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறினார். கால ஆட்சியில் அதுக்குன்னு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது எப்படியெல்லாம் வாங்கப்பட்டது, அது முடிந்து இப்பொழுது நாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெரி ஃபர்ஸ்ட் டைம் we are going to procure the books. அப்படி பண்ணும்பொழுது அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உணர்த்தியிருக்கிறார். அந்த விதத்தில் தான் இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொள்கை குறிப்பை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வருஷத்தில் வரவு செலவு கணக்கை பார்த்து நிதி வரி, நூலக வரி என்ன வந்திருக்கின்றதோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நூலகத்திலையும் நீங்கள் தனியாக அந்த புத்தகங்கள் ப்ரொக்யூர் பண்ண முடியும். சென்னையை அடுத்த ஆவடி அருகே ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த ஜெபக் குடத்தை வருவாய்த்துறையினர் அகற்றினர். பட்டாபிராமில் செங்குட்டுவன் என்பவர் நீர்வரத்து கால்வாயில் 50 சென்ட் நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்தார். இதில் ஜெப மையம், முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் ஆகியவற்றை செயல்படுத்தி வந்தார். இந்த இடத்திற்கு இவர் பட்டா கேட்டு விண்ணப்பித்ததை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு நிலம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் 5க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். புதுச்சேரியில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் தகவல் தொழில்நுட்ப வள தொகுப்பின் கீழ் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு டேப்லெட் எனப்படும் கையடக்க கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 1607 ஆசிரியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய தமிழிசை, பள்ளி மாணவர்கள் பல்வேறு தீய பழக்கங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உள்ளது. எனவே ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை கவனிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தங்கள் கடமைகளை உணர்ந்து குழந்தைகள் முழுவதுமாக நம்மிடம்தான் வளர்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இன்று எவ்வளவோ சேலஞ்ச். முதலமைச்சர் கடைசியில் ஒன்று சொன்னார், குழந்தைகளை கவனிக்க வேண்டும், ரொம்ப சட்டலா சொன்னார். ஏனென்றால் இன்று அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை யார் கண்காணிக்க முடியும் என்றால் நீங்கள் தான் கண்காணிக்க முடியும். இன்று பல பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள். அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து அதை பெற்றோரிடம் சொல்லும் பொழுதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியே இருக்கிறது, அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை கைவிட வலியுறுத்தி 254 நாட்களாக விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மேல்மா கிராமத்திற்கு செய்யாறு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி காரில் சென்றபோது பெண்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன முழக்கம் எழுப்பினர். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பத்தூரில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில்
தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் சிறுமியை வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என முழக்கம் எழுப்பப்பட்டது. போதைப்பொருள் கலாச்சாரத்தை திமுக அரசு தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டி தஞ்சையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் தமிழக அரசு போதைப்பொருள் நடமாட்டத்தை அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து வருவதாகவும் தேர்தல் வாக்குறுதிகளை இதுவரை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் அமமுகவினர் குற்றம் சாட்டினர். சிவகங்கையில் மதுரை வீரன் திருக்கோவிலில் 15ஆம் ஆண்டு மாசி உற்சவ விழாவினை முன்னிட்டு பால்குட விழா நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் சுவாமி வேடம் அணிந்து நகர் தெப்பக்குளத்தில் இருந்து பால்குடம் எடுத்து ஊர்வலம் வந்தனர். இதைத் தொடர்ந்து மதுரை வீரன் சுவாமிக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் முக்கிய நிகழ்வான கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை மேலூர் அருகே அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. அதில் பக்தர்களிடம் இருந்து 68 லட்சம் ரூபாய் பணம், 53 கிராம் தங்கம், 312 கிராம் வெள்ளிப் பொருட்கள் ஆகியவை காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளன. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.